பூமிபுத்ராக்களை கைதூக்கி விடுவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட டிஇபி எனப்படும் புதிய பொருளாதார கொள்கை காலத்திற்கும் நீடிக்க முடியாது. படிப்படியாக அதனை அகற்றித்தான் ஆக வேண்டும் என முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது கூறியுள்ளார். டிஇபி கொள்கை குறிப்பிட்ட அளவு அதன் நோக்கத்தை அடைந்துள்ளது என்பதை மறுக்க முடியாது. தொழில் முனைவு மற்றும் வர்த்தக துறையில் முன்னேற்றங்கள் உள்ளன. சில மலாய்க்காரர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். எனினும் வணிக கலாச்சார தேவைகளுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் பெரும்பாலோர் தோல்வி அடைந்துள்ளனர். எனவே இன அடிப்படையிலான கொள்கை இன்னமும் தேவைப்படுகிறது. 1971ஆம் ஆண்டில் அது அறிமுகப்படுத்தப்படாமல் மட்டும் இருந்திருந்தால் மலாய்க்காரர்களுக்கும் மற்ற இனங்களுக்கும் இடையிலான பொருளாதார இடைவெளி இன்னும் அதிகமாகியிருக்கும். இதனால் சமூகங்களுக்கு இடையில் பதற்றமும் அதிகரித்திருக்கும் என மகாதீர் சுட்டிக்காட்டினார். ஆனால் அக்கொள்கையை அகற்றுவதற்கான காலம் ஒரு நாள் வந்தே தீரும். ஆக டிஇபி இருக்கும் வரை அதனை மலாய்க்காரர்கள் நன்கு பயன்படுத்தி மற்ற இனங்களுக்கு ஈடாக தங்களை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும் என மகாதீர் கேட்டுக்கொண்டார். கபார்ஞ என்ற போட்காஸ்ட் உரையாடலில் அவ்வாறு மகாதீர் கூறினார். 1969 மே 13 இனக்கலவரத்தின் எதிரொலியாக 1971ஆம் ஆண்டில் அப்போதைய பிரதமர் அப்துல் ரசாக் இந்த டிஇபி கொள்கையை அறிமுகப்படுத்தினார். பெரும்பான்மை இனத்தவர்களான பூமிபுத்ராக்களுக்கு ஆதரவான உறுதியான செயல் திட்டங்கள் மூலம் இனங்களுக்கிடையே பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்வதை அது நோக்கமாக கொண்டது. ஜோர் சிங்கப்பூர் மக்களை நாட்டின் தலை சிறந்த புகழ்பெற்ற இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 ஜனவரியிலிருந்து 2 பிப்ரவரி வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோபார்வே. லேட்டஸ்ட் இந்தியன் வெட்டிங் கலெக்ஷன்ஸ், டிராவல் பேக்கேஜஸ், டேட்டூ ஆர்டிஸ்ட், லேடிஸ் அக்சசரிஸ், jewelry, clothing collections, sari, kurtas, kurtis, Punjabi suits, lehengas, jippa, kids wear and more. Big sale, big discount.